ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் 42வது போட்டியாக ராஜஸ்தான் ராயல் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய இரு அணிகளின் போட்டி நேற்றைய தினத்தில் பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணயம் வெற்றி பெற்றிருந்தார்கள் ராஜஸ்தான் ராயல் அணி. ஆகவே தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் ஆரம்பத்தோடு விளையாட பிலிப் ஷாட் மற்றும் விராட் கோலிக்கு இடையிலான முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பட்டம் 40 பந்துகளில் 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பிலிப் ஷாட் 4 ஓட்டங்கள் 4 இடங்கள் 26 ஓட்டங்களோடு ஆட்டம் முழக்க இரண்டாவது விக்கெட்டுக்காக விராட் கோலி மற்றும் படிக்கல் ஆகிய இருவருக்கு இடையிலான 51 பந்துகளில் 95 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்ட சிறப்பான இணைப்பாட்டம் அமைந்திருந்தது. இதில் கோலி 42 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 8 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் எழுந்தது. படிக்கல் 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டங்கள் 3 அடங்களாக 50 ஓட்டங்களை அரைச்சதம் கடந்து ஆட்டம் விளக்க படிதர் 1 ஓட்டம். இறுதி நேரத்தில் ஜிதேஷ் சர்மா ஆட்டம் விளக்காத 10 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 அடங்களாக 20 ஓட்டங்களோடு இருந்த படங்கள் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 5 விக்கெட்டுகளில் 205 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஆகவே ராஜஸ்தான் ராயல் பந்து வீச்சு பொறுத்தவரை சந்தீப் சர்மா 2 விக்கெட்டுகள், ஜோப்ரா ஆர்ச்சர் மற்றும் வனிந்து ஆசரங்க தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இலக்காக 206 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் ஆடுகளத்துக்குள் ராஜஸ்தான் ராயல் அதிரடி ஆட்டக்காரர்களான இளம் 14 வயது உடைய வைபவ் சூரியவங்ஷி மற்றும் ஜசாவி ஜெஸ்வால் சிறப்பான இணைப்பாடம் அமைந்த முதலாவது விக்கெட்டுக்கு 26 பந்துகளில் 52 ஓட்டங்கள் பெற்றிருந்தவர்கள் வைபவ் சூரியவன்ஷி 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 16 ஓட்டங்களோடு ஆட்டம் எழுந்திருந்தார். ஜசாவி ஜெஸ்வால் அதிரடியாகும் பொறுப்பான ஒரு ஆட்டத்தை வெளியாட்டிருந்தார் என்பது குறிப்பிட்ட 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 49 ஓட்டங்களில் அரைச்சதம் கடக்க முடியாமல் ஆட்டம் எழுந்திருந்தார். நிதிஷ் ராணா 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டம் 3 28 ஓட்டங்கள். ரியான் பராக் 10 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 22 ஓட்டங்கள் ஆட்டம் விளக்க துருவ் ஜூரல் 34 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 47 ஓட்டங்கள் சிறந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெற்றிருந்த விளக்கில் துரதிருஷ்டவசமாக ஆட்டம் இழந்து போட்டியை திருப்பு முனையாக மாற்றியிருந்தார். சிம்ரன் ஹெட்மேர் 11 ஓட்டங்கள், சிவம் துபே 12 ஓட்டங்கள், ஜோப்ரா ஆர்ச்சர் 0, வனிந்து 1, துஷார் தேஷ்பாண்டே மற்றும் பருக்கி ஆட்டம் இழக்காது 1 2 என ஓட்டங்களை பெற்றிருந்தபடி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மொத்தமாக 194 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசி 2 ஓவர்களில் 17 ஓட்டங்கள் மாத்திரம் தேவை என்ற அடிப்படையில் ஏஷல் விட்டது 10 ஓவரில் 2 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி முக்கியமான ஒரு திருப்புமுனையாக மாறியிருந்தார். இறுதி நேரத்தில் பரபரப்பான போட்டியில் யாஸ்தயால் இறுதி பந்து ஓரை வீசி சிறப்பான முறையில் செயற்படும் காரணமாக 194 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களாக 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல் அணியை பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இந்த போட்டியில் ஜோஸ் ஆஷர்வுட் 4 விக்கெட்டுகளையும், குர்னல் பாண்டியா 2 விக்கெட்டுகள், புவனேஷ் குமார், யாஸ்தயால் ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். ஆஷர்வுட் சிறப்பாக செயற்பட்ட அவருக்கு இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருது கிடைக்கப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கதாகவே இந்த போட்டியின் வெற்றி பெற்றதன் காரணமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 9 போட்டிகளில் பங்கேற்ற 6 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகள் தோல்வி, 12 புள்ளிகளோடு அடுத்து 3ஆம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது மும்பை இந்தியன்ஸை பின்தள்ளி. ஆகவே ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரை 9 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகள் மாத்திரம் வெற்றி, 7 போட்டிகள் தோல்வி, 4 புள்ளிகளோடு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி சொல்லுக்குள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் சொன்னங்களே.